நடிகர்கள் விஷால் மற்றும் எஸ்.வி. சேகர் மீது விரைவில் அவதூறு வழக்கு தொடரப்போவதாக நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் நடிகர் சரத்குமார் தலைமையிலான அணியும் நடிகர் விஷால் தலைமையிலான அணியும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. சேலத்தில் விஷால் அணி சார்பில் வாக்கு சேகரித்த நடிகர் பிரகாஷ் ராஜ் சரத்குமார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார். இந்த நிலையில் அங்குள்ள நாடக நடிகர் சங்க நிர்வாகிகளை சந்தித்து சரத்குமார், ராதாரவி, ராதிகா உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் பிரகாஷ் ராஜின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்தார். மேலும் விஷால் மற்றும் எஸ்.வி. சேகர் ஆகியோர் தனக்கு எதிராக பல்வேறு தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்குமாறு இருவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளிக்காவிட்டால் இருவர் மீதும் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் சரத்குமார் தெரிவித்துள்ளார். செயற்குழு ஒப்புதல் வாங்கி செயற்குழுக்கு அப்புறம் பொதுக்குழு ஒப்புதல் வாங்கி ஒரு திட்டத்தை வகுத்து மாதத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வருமானம் வருகின்ற ஒன்றை சொல்லியிருக்கோம். கேட்டால் ஊழல்ன்றாங்க. ஊழல்னா ஆதாரத்தை வச்சு நிரூபிங்க. தவறான கருத்தை பதிவு செய்து நலிந்த கலைஞர்களுக்கும் நம்ம நடிகர் சங்கத்தில் ஒரு நிரந்தர வருமானம் வருவதற்கு முயற்சி செய்வதை கெடுத்து விடாதுன்னு சொல்கிறேன். அதனால் என்னுடைய கருத்தெல்லாம் நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு நினச்சேன். எஸ்.வி. சேகர் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். So I'll send them a notice. I'll wait for 10 days. When they don't answer, then I'll go for a criminal and civil complaint.